ஆர்பிஐ $12 பில்லியன் வர்த் கோல்ட வித்துட்டாங்களாமே அப்படின்ற செய்தி தான் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஜூன் 2ஆம் தேதி ஆர்பிஐ மே ஹேவ் சோல்ட் கோல்ட் டு சேவ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ப்ளூம்பர்க்ல ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்தது. இது ஆர்பிஐ உடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஒரு எக்கனாமிஸ்ட் இருக்கக்கூடிய பப்ளிக் டேட்டாவை வச்சு கோல்ட வித்திருக்க வாய்ப்பு இருக்கு, மே ஹேவ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ ஆர்பிஐ உடைய வெப்சைட் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய டேட்டா ஒரு விஷயத்தை சொல்லுது. மே 1ஆம் தேதி ஆர்பிஐ இருக்கக்கூடிய கோல்டோட டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது $115 பில்லியன். மே 22ஆம் தேதி ஆர்பிஐ ஹோல்டிங் அப்படிங்கிறது $114 பில்லியன் இருந்திருக்கு. இது அக்கவுண்டிங்ல வரக்கூடிய டிஃபரன்ஸ் மட்டுமே. எங்க கிட்ட இருக்கக்கூடிய பிசிக்கல் கோல்டோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 880.52 டன்ஸ் ஆஃப் கோல்ட் இன்னைக்கும் இருக்கு. அதை நாங்க விக்கல அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஜூன் 3ஆம் தேதி அபிஷியலா ஒரு பிரஸ் ரிலீஸ கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு நாள் கேப்ல தான் கோல்ட வித்துட்டாங்க. ஆர்பிஐ இப்ப வரைக்கும் எதுக்குமே வாய் திறக்கல. சோ மௌனம் சம்மதம் அப்படின்னு இது கம்ப்ளீட் வைரலா மாறி இருக்கு. அதை தொடர்ந்து தான் ஆர்பிஐ மீடியா ரிப்போர்ட்ஸை நம்ப வேண்டாம், அது கரெக்ட் இல்ல, எங்க கிட்ட கோல்டு இருக்கு, நாங்க கோல்ட சேல் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க.